ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியாவோட கடைசி சூப்பர் ஃபோர்ஸ் மேட்ச ப்ரீவியூ பண்ண போறேன். ஸ்ரீலங்காக்கு எதிரா விளையாட போறா. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். நான் இந்தியாவோட பிளேயிங் 11 பத்தி நான் நெறையா சொல்லியிருந்திருக்கேன். அவ மாத்துற மாரி தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த ஏசியா கப்ல ஃபுல்லாவே எல்லா மேட்சும் ஜெயிச்சுடுவான்னு தெரியும். அதனால தான் ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் மாரி பண்ணியிருந்திருக்கா. ஒருவேளை இதே பர்சனல்ல வில் தே யூஸ் ஃபார் த T20 வேர்ல்ட் கப்பா இந்த ஸ்குவாட்ன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் திருப்பியும் சொல்லுவேன். ஒன் ஆஃப் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் தோபே அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ரொம்ப கீழ அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இறக்கினா கடைசியில பேட்ல படாது. ஸோ எப்படி வச்சுக்க போறான்னு எனக்கு தெரியல. தேர் கோயிங் டு யூஸ் த சேம் பர்சனல். அதுவும் ஹர்ஷ்தீப் சிங்க விளையாடாதது தெரியல. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஹர்ஷ்தீப் சிங் விளையாட தே வில் வின் த டோர்னமெண்ட் ஈவன் வித்அவுட் ஹர்ஷ்தீப் சிங் பிளேயிங். பட் அதுக்கப்புறமா எப்படி போகுது when you're playing against better teamsன்னு தெரியல. பட் அவ 11 மாத்த போறது கிடையாது. அவ எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறான் அந்த மேட்சுக்கு. 11 எப்படி இருக்கும்னா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில். இது நான் நம்பர் 3 திலக் வர்மான்னு சொல்ல பார்த்தேன். ஆனா எங்க வேணாலும் இறக்குவா. ஸோ திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், தென் இந்த 11ல பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இந்தியா பத்தி இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப ஸ்ரீலங்கா ஒரு 11 பார்த்தோம்னா போன மேட்ச் 2 மாற்றம் பண்ணியிருந்தா. கமிசரேஷன்ஸ் டு துனித் வெல்லாலகே ஃபார் த ஃபேமிலி ட்ராஜடி தட் இஸ் கான் ஆன். அவரை உக்காத்தி வச்சுட்டு மகேஷ் தீக்ஷனா கொண்டு வந்தா. அப்புறமா கமில் மிஷாரா ஐ தாட் ஸ்லோலி இந்த டாப் 3ல ஹி வாஸ் எமர்ஜிங் அஸ் அ குட் பிளேயர் ஃபார் தெம். அவரை உக்காத்தி வச்சுட்டு சமிகா கருணாரத்னே கொண்டு வந்தா. இப்ப சமிகா கருணாரத்னே 21 பந்து விளையாடி 17 ரன் அடிச்சார். அப்புறம் ஒரு ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்தார். நான் என்ன சொல்றேன்னா ஐதர் ஸ்ட்ரெங்தன் த பேட்டிங் இல்லைன்னா bowling ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்ப இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னு கொண்டு வந்தா ஒரு லோ ஸ்கோர். இந்த பேட்டிங் லைனப் அவரை கொண்டு வந்துமே அது பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்பா இருக்கா இல்ல. ஸோ அந்த கேஸ்ல நுவான் துஷாரா அட்டாக்கிங் ஃபாஸ்ட் bowler அண்ட் பவர் பிளே, துஷ்மந்தா சமீரா அட்டாக்கிங் ஃபாஸ்ட் bowler அண்ட் பவர் பிளே. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல கடைசி ஓவர்ல போடுறச்சே அவ்வளோ அடி வாங்கல. ஆனாலும் பொதுவா அவர் கடைசி ஓவர்ல எப்பயுமே அடி வாங்குவார். மஹேஷ் தீக்ஷனா போன மேட்ச் நல்லா போட்டார். ஹசரங்காவும் போன மேட்ச் நல்லா போட்டார். அந்த 5வது பவுலர்ல தான் அடி வாங்குறது. ஏன்னா அசலங்கா 2 ஓவர் போட்டார். அப்புறமா ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல இவர் 11 ரன் கொடுக்கிறார். பிகாஸ் இட் டிட் நாட் ஹேவ் தட் அதர் ஃப்ரண்ட் லைன் ஆப்ஷன். ஸோ 2 விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த 11 that just put as a templateனா பத்தும் நிசாங்கா, குசால் மெண்டிஸ் to open, குசால் பெரேரா number 3, கமில் மிஷாரா 4 interchangeable, Cherry Salanka number 5, Kamindu Mentis 6, Dasun Shanaka number 7, Manindu Asaranga 8, Dushmanta Chamira 9, Mahesh Deekshana 10, Nuan Tushara 11. ஒருவேளை கமில் மிஷாரா கொண்டு வரலாம். இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வினூரா ஃபெர்னாண்டோ கேன் ஆல்சோ பவுல் இன் பவர் பிளேயும் கொண்டு வரலாம். பட்டிரா நான் ட்ரை பண்ணிட்டா இட்ஸ் பின் எக்ஸ்பென்சிவ். ஐ டோன்ட் திங்க் தே வில் பிரிங் ஹிம் பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு போகலாம். அதுக்கு பதிலா அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல தான் ஐ ஃபீல் இட் டசன்ட் ஸ்ட்ரெங்தன் த பேட்டிங். ஆல்சோ பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக்கன் ஆயிட்டுருது. ஸோ அப்படிதான் நான் போகணும்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப நல்லா ஆரம்பிச்சா. ஆனா எப்பயுமே நிறைய டீம் இப்ப இந்தியா தவிர எல்லா டீமுக்குமே டாப் 3க்கு மேல கொஞ்சம் கஷ்டம் படுவா. அந்த டாப் 3ல அடிச்சுன்னு இருக்கறச்சே ஸ்ரீலங்கா கண்டெண்டர்ஸ் டு பிளே இந்த ஃபைனல் மாதிரி இருந்தது. ஆனா அந்த டாப் 3 அன்பார்ச்சுனேட்லி இந்த சூப்பர் 4 ஸ்டேஜ்ல சீக்கிரமா அவுட் உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்துருக்கோம். ஸோ அப்படிதான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்திருக்கு. இப்போ தேர் கோயிங் டு பி பிளேயிங் திஸ் மேட்ச் அகேன்ஸ்ட் இந்தியா. இதுக்கு மேல அவ்வளோ சொல்றதுக்கு இல்லை. இப்போ டீம் கம்பேரிசன், பிளேயிங் 11 கம்பேரிசன் உள்ள போயிடலாம். பேட்டிங்கை பத்தி சொல்றதுக்கு இல்ல. இந்தியாவோட பேட்டிங் அவ எந்தபடி ஆர்டரை ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஸ்ட்ராங் பேட்டிங். பத்தும் நிசாங்கா ரொம்ப நன்னா விளையாடிட்டு இருக்கார். குசால் மெண்டிஸும் ஒரு பொறுப்போட விளையாடுறார். கமில் மிஷாரா எதனால உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. ஆனா அவர் நன்னா தான் விளையாடு. ஓப்பனிங்க்கு மேலே யாருமே விளையாடுறதுக்கு இல்லைன்னு நினைச்சேன். அப்புறம் இவர் ஸ்லோலி இஸ் இமர்ஜ்டு. அப்புறம் அவரை உக்காத்தி வச்சா குசால் பெரேரா இஸ் an inconsistent but destructive player.
கமிண்டு மெண்டிஸ் has been playing decently. தசுன் சானக்கா 2 மேட்ச் முன்னாடி நன்னா அடிச்சார். வதினு அசரங்காக்கு ரொம்ப நாளாவே ரொம்ப மாசமாவே பேட்ல படல. ஸோ அந்த அந்த டெப்த் வைஸும் இந்தியாவுக்கு பார்த்தா நான் நம்பர் 7 மேல வேண்டாங்கிறேன். இந்த டீமுக்கு நம்பர் 8 பேட்டிங் போட்டாலே இது வந்து இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்தியா காட் த எட்ஜ் த பேட்டிங். பவுலிங்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங் இந்த பவர் பிளே நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப பும்ரா விக்கெட் எடுக்கலைன்னா there are lot of teams even in this tournament. இப்ப பங்களாதேஷ் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இஃப் தே பிளே their ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம். அப்புறம் ஸ்ரீலங்காவும் பார்த்தோம்னா நுவான் துஷாரா, துஷ்மந்தா சமீரா. இந்தியாவுக்கு மட்டும் பும்ரா, ஹர்திக் பாண்டியா எப்படி போறோம்னா அது 50-50 சொல்ல முடியாது. பும்ரா வந்து விக்கெட் எடுத்தா உண்டு, இல்லைன்னா ஸ்பின்னரை தான் கொண்டு வரணும் பவர் பிளேல. மஹேஷ் தீக்ஷனா கேன் பவுல் அந்த பவர் பிளே, ஆனாலும் 2 அட்டாக்கிங் சீமர்ஸ் இருக்கிறதுனால கிளாஸ் ஆஃப் பர்சன்ல அந்த பேர் பும்ரா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அந்த எட்ஜ் தான் போகும். ஆனா ஸ்ரீலங்கா காட் டு அவுட் நோட் அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டு போல் அந்த பவர் பிளே. ஸ்பின்னு பார்த்தோம்னா இந்தியா ஸ்பின்னர்ஸ் யாருமே பிடிக்கவே முடியாது. ஸோ இந்தியா கோ வித் எட்ஜ் இன் திஸ் மேட்ச். இந்த மேட்சை ஜெயிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்லாம் மை ஒப்பீனியன் வாட்ச்.